சம் பார்த்துட்ருக்கோம். எ சம் ஆஃப் மணி அமௌண்ட்ஸ் 2662 அட் த ரேட் ஆஃப் 10% காம்பவுண்டட் ஆனுவலி ஃபார் 3 இயர்ஸ் த சம் ஆஃப் மணின்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துட்டாங்க, என்னும் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பி தான் கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 டு த பவர் n. கரெக்டாக ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2662. ஓகே, பி தான் கேட்குறாங்க, ஆர் கொடுத்துருக்காங்க 10/100. ஓகே, என்னு 3. அப்போ வந்து சிம்பிளை பண்ணுங்கள். இது என்னாகும், ஒரு 0 கேன்சல் ஆயிரும். பி எல்சியும் எடுத்துட்டிங்கன்னா 11/10 11/10. ஓகேவா, ஏன்னா க்யூப் இருக்கனால 3 டைம்ஸ் போடுறோம். ஸோ எனக்கு பி தான் வேணும். அப்போ இது இந்த கிளாஸ் மல்டிப்ளை பண்ணிட்டிங்கன்னா 2662 into 10 into 10 into 10 divided by 11 into 11 into 11. ஓகேவா, கேன்சல் பண்ணலாமா? 11 டேபிளில் 1 டைம் இங்கே பண்ணிங்கன்னா 2 டைமு, மீதி 4ல் 4 டைமு 2, அப்போ 2 டைம்ஸ் வரும். திரும்ப 11 டேபிளில் பண்ணுங்கள், 2 டைமு 2 டைம். திரும்ப 11 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள், 2 டைம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2000 வருதுங்க. ஓகேங்களா, பி தான் கேட்குறாங்க, அது நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் 2000. ஓகேவா.